ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் ஆஃப் உமன் இன் இந்தியா அப்படின்ற டாப்பிக்கில் யார் வந்து ஃபர்ஸ்ட் பெண் டு ரிசீவ் ஜிடி பிர்லா அவார்ட் அப்படின்றது தான் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ வெல்கம் பேக் டு உஸ்தாதின் அகாடமிஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் 24th February 2024. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ப்ரொஃபஸர் அதிதி சென். வேகமாக பேசிட்டே போகலாம். 5 minutesல கரண்ட் அஃபேர்ஸை வந்து நம்ம வைண்ட் அப் பண்ணுறோம். அடுத்த 5 minutes நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்க அண்ட் இதை நீங்கள் ஃபாலோ அப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த 100 நாளைக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 12,000 கரண்ட் அஃபேர்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஓகே. ப்ரொஃபஸர் அதிதி சென் அவர் என்னவா இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் அ ஃபிசிசிஸ்ட். அவர் வந்து ஃபிசிசிஸ்ட் வந்து அதாவது ஃபிசிக்ஸ் படிச்சிருக்காங்க, டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்காங்க அதில். அண்ட் ஷீ இஸ் த 33rd சயின்டிஸ்ட் டு அச்சீவ் தி ஜிடி பிர்லா அவார்ட் அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஷீ இஸ் தி ஃபர்ஸ்ட் உமன் அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் கொஸ்டின், டாஸ்டே 16 ட்ரைலாட்ரல் எக்ஸசைஸ். நம்ம இதுக்கு முன்னாடி பல எக்ஸசைசஸ் பார்த்துருக்கோம். நேவல் எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம், ஆர்மி எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம், அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைசஸ் எல்லாமே வரிசையாக பார்த்துட்டே வரும். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்குற எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாஸ்டே 16 ட்ரைலாட்ரல் எக்ஸசைஸ். இது யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைலாட்ரல்னாலே 3 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து இந்தியா, இன்னொன்று மால்தீவ்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து ஸ்ரீலங்கா. இது வந்து எங்க நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸ்ல நடைபெற்றது அப்படின்றத நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்காக கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 கண்ட்ரீஸ்க்கும் வந்து நம்மளோட இந்த கடல்களில் வந்து அதாவது மேரிடைம் எக்ஸசைஸ்ல இருக்கிற அவங்களோட அந்த கோஆபரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான். சரி, ஓகே. அடுத்தது ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு கொஸ்டின். ஜஸ்ட் நீங்க ஆன்சர்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஹூஸ் எலெக்டட் as the president of Pakistan? பிரசிடென்ட் ஆஃப் பாகிஸ்தான் ரீசெண்டாக எலெக்ட் ஆனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசிஃப் அலி ஜர்தாரி. சின்ஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் அவர் நெய்பரிங் கண்ட்ரீஸ். இதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபேக்டாக மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ட் ஹூஸ் த பிஎம் பார்த்தீங்கன்னா ஷெபாஸ் ஷரீஃப். அவர் தான் வந்து பிஎம் அதாவது பிரைம் மினிஸ்டராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. Which state have started the initiative of distribution of millet malt? இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இமேஜஸ்ல எல்லா ஸ்கூல் கேர்ள்ஸும் வந்து என்ன குடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா millet malt அப்படின்றத குடிக்கிறாங்க. இது எந்த ஸ்டேட்ல கொண்டு வந்தாங்கன்றத இன்னைக்கான கொஸ்டின். இட் இஸ் none other than கர்நாடகா. கர்நாடகாவில் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஃபுட் கொடுத்தா மட்டும் தான் அவங்களால நல்ல எஜுகேஷனை வந்து அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த இனிஷியேட்டிவ் எடுத்ததை வந்து கர்நாடகாவோட சிஎம் சொல்றாங்க. கர்நாடகா சிஎம் வந்து யாரா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் பிகாஸ் ஒரு டிஃப்ரெண்டான இனிஷியேட்டிவ், அதுவும் ரிலேட்டட் டு சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் செக்டார். ஸோ அதனால நீங்கள் இது எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் திருப்பி ஒரு உமன் அச்சீவ்மெண்ட் கொஸ்டின். ஹூ இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிச் கியூரேட்டர்? ஸோ இந்த ஃபீமேல் பிச் கியூரேட்டர், ஓகே. பிச் கியூரேட்டர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே கிரிக்கெட் பார்த்துருப்போம். கிரிக்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில பேர் வந்து இந்த ஃபீல்டு வந்து எப்படி இருக்கு, இந்த பிச் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க அம்பையர்ஸ் வந்து. அந்த பிச்சை ரெடி பண்ணுறவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிச் கியூரேட்டர்ஸ். ஸோ இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட். யார் அந்த ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜகிந்தா கல்யாண் அவங்க தான் வந்து வந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு விவசாயியோட பொண்ணு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்க பேட்டியில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நான் விவசாயம் பண்ணும்போது பல சாயிலை வந்து நான் கையில் எடுத்துருக்கேன், மண்ணை எடுத்து பார்த்துருக்கேன், அதை எப்படி வந்து செஞ்சால் உழவு பண்ணலாம் அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனால் ஒரு கியூரேட்டராக வந்து கிரிக்கெட்டுக்கு பிச் ரெடி பண்ணும்போது வந்து ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது அப்படின்றத வந்து அவங்க சொல்லி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷி ஆல்சோ ஸ்போக்கன் இன் தமிழ், அதாவது அவங்க தமிழ்நாடையும் வந்து சேர்ந்தவங்களா இருக்காங்கன்றதையும் வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. So okay, next, which is the first Asian country to ratify the Violence and Harassment Convention? அதாவது இந்தியன் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் கீழே வர இந்த வயலன்ஸ் அண்ட் ஹராஸ்மெண்ட் கன்வென்ஷனை வந்து ஒரு ஏஷியன் கண்ட்ரி, ஃபர்ஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி எது வந்து ராட்டிஃபை பண்ணிருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா தி ஆன்சர் இஸ் பிலிப்பைன்ஸ். இது எல்லாத்தையுமே நீங்கள் பாஸ் பண்ணி இது நீங்கள் தமிழில் ரீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இது வந்து ராட்டிஃபை பண்ணியிருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் தி 37 கண்ட்ரீஸ், அதாவது ஆல்ரெடி 37 கண்ட்ரீஸ் வந்து இதை வந்து ராட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் பிலிப்பைன்ஸ் வந்து 38th கண்ட்ரியாக வந்து இதை ராட்டிஃபை பண்ணியிருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஐஎல்ஓ இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1919 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஐஎல்ஓ பார்த்தீங்க அப்படின்னா நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் அப்படின்றதையும் வாங்கியிருக்கு. எந்த ஆண்டுலனா 1969 வந்து வாங்கியிருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், தி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில போர்ட்டல்ஸ் வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சில சர்வீசஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அவங்க வந்து இந்த ஆன்லைன் மீடியா போர்ட்டல்ஸை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க டு ஸ்ட்ரீம்லைன் தேர் சர்வீசஸ் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா தே ஹேட் லான்ச்ட் அரௌண்ட் 4 போர்ட்டல்ஸை வந்து அவங்க ஸ்ட்ரீம்லைன் சர்வீஸ்க்காக வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அண்ட் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்கோட மினிஸ்டர் யாரு அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்க.
Okay, in which place India's first Gati Shakti research chair was established? இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கொஸ்டின். இது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா சில்லாங்கில் இருக்கிற ஐஐஎம், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இடத்துல தான் வந்துட்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கட்டி சக்தி ரிசர்ச் சேர் வாஸ் எஸ்டாப்ளிஷ் அப்படின்றத நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து குறித்து வச்சுக்கோங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் பேஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியாது. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஹார்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசனாக வந்து பிஎம் மோடி லைட் ஃபவுண்டேஷன் ஃபார் ஸ்ரீ கல்கி தாம் டெம்பிள். இது எந்த இடத்துல வந்து நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சம்பல், அதாவது உத்தரப்பிரதேசில் இருக்க சம்பல் அப்படின்ற இடத்துல தான் வந்துட்டு பிஎம் மோடி அவர்கள் போய் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஸ்ரீ கல்கி தம் டெம்பிள் அப்படின்றத பற்றி வந்து பேசியிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல அவர் 2 ஸ்கீம்ஸை பற்றி பேசியிருக்காரு. ஒன்று வந்து ஆவாஸ் யோஜனா, இன்னொன்று வந்து நிதி ஸ்கீம் அப்படின்னு தெரியும், கிஷான் நிதி ஸ்கீம் சொல்லுவோம். அந்த 2 ஸ்கீமை பற்றி வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த இடத்துல பேசியிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட் ஒரு ஃபைனல் டே February 24 வந்து இஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸசைஸ் டே அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட இன் 5 minutes நியர்லி 12 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் இந்த 10 பாயிண்ட்ஸ்லேருந்து நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டே. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் உஸ்தாதின் அகாடமி ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.